அடியானி இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிற்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் பையனுக்கு 33 வயசு, கல்யாணம் ஆகல. நாங்கள் மாதம் மாதம் வந்து எழுதி போட்டு போவோம். இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஐயா சொன்னார், கொஞ்சம் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழுக்கும் என்று சொன்னாங்க. உடனே ஒரு நிச்சயமாச்சு. அடுத்த மாதம் 6ஆம் தேதி திருமணம். அதுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. உற்சாகமாக கைகளை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ரேணுகா. நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். லாஸ்ட் இயர் மேல வந்து எனக்கு என்னோட நீஸில் வந்து ரொம்ப பெயின் இருந்தது. என்னால் நடக்கவே முடியல. ரொம்ப லிம்ப் பண்ணி தான் நடந்தேன். என்னால் சரியாக நார்மலாகவே நடக்க முடியல. ரொம்ப கால் கீழே, பாதை கீழே வச்சாலே, ரைட்டில் கீழே வச்சாலே வலிக்கும். ஆனால் நான் ஜெபித்தேன். ஆண்டவர் வந்து எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல், எந்த மருந்து இல்லாமல் எனக்கு பூர்ணமாக எனக்கு சுகத்தை கொடுத்து நல்லா நடக்க கிருபை செஞ்சதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்ப கேட்க போறது ஸ்டீஃபனுடைய சத்தம் அல்ல. உங்களை சிருஷ்டித்து உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கூடவே இருந்து தாங்கி, நீ கண்ணீர் வடிக்கிற நேரத்துல எல்லாம் உன் கண்ணீரை தொடச்சி உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற என் அன்பான இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறீர்கள். சங்கீதம் 121:8 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இன்று முதல் உன் போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் என்றென்றைக்கும் காப்பாராம். அல்லேலூயா. நேற்றைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, நான் சும்மா நடந்து போனாலும் தடிக்கு கீழே விழுறேன், சும்மா பைக்கில் போனாலும் அந்த பைக்கு போய் யார் மேலேயாவது இடிச்சிட்டு நான் ஒழுங்கா ஓரமாக தான் போயிட்டு இருக்கேன், எவனோ ஒருத்தன் என் மேலே கொண்டு வந்து மோதுறான், சும்மா நிறுத்திட்டு இருந்த வண்டியில் வந்து மோதுறான், எல்லாம் எனக்குன்னா வந்து வாய்க்கணும், எனக்கு தான் இந்த ஆபத்து வரணுமா, எனக்கு தான் இந்த வியாதி வர வேண்டுமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நேற்றைக்கு வரைக்கும் புலம்புறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய போக்கையும் வரத்தையும் இன்று முதல் என்றென்றைக்கும் காப்பாராம். அல்லேலூயா. அவர் உன்னை காக்கும்படி தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். இன்னைக்கு பிறகு உங்களுடைய பைக்கில் போனாலும், சைக்கிளில் போனாலும், காரில் போனாலும் உங்களை காக்கும்படி தேவ தூதர்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் அனுப்புவார். உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் உங்கள் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போகிறதை இன்றைக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள். நிறைய பேர் பயந்து வந்திருக்கிறீங்க. பிள்ளை டூர் போறாளே, எப்படி அனுப்புறது, ஏதாவது ஆயிடுமோ, பசங்க கூட கிணத்துல இறங்கி குளிக்க போயிடுவானோ, கடல்ல குளிச்சிருவானோ, டூர் போறானே, கல்லூரி பிள்ளாச்சே, டீச்சர்ஸ் கண்ணை மறைச்சிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சு கிழிஞ்சு ஏதாவது ஃபால்ஸ்ல இறங்கிடுவானுங்களோ பயந்துட்டு சிலர் இருக்கிறது என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். பயப்படாதீங்க, தைரியமா இயேசுவாமியுடைய கையில பிடிச்சு பிள்ளைகளை அனுப்பி விடுங்க. அவர் சொல்லுகிறார், வகை தேடிக்கொண்டிருக்கிறான், வாய்ப்பு தேடுறான் பிசாசு. ஆண்டவர்கிட்ட நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்னா உங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை, உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, உங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு விசேஷித்த தருணத்திற்கு நேராக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். ஆமேன். உன் போக்கையும் உன் வரத்தையும் அப்படின்னா இன்னொரு வசனம் சொல்லி, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, பொண்ணு பார்க்க போலான்னு இருக்கிறேன் என் பையனுக்கு, அந்த போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாக இருக்குமா? சிலர் சொல்லுவாங்க, இது மாதிரி நல்ல காரியங்களுக்கு போகும்போது தான் வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, அன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க போகலான்னு போனால் அன்னைக்கு பார்த்தா இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகணும். அதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்கிற. நல்ல கவனிங்க, உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் பொழுது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்னைக்கு தான் அந்த சுப நிகழ்வு அழிக்க, சமாதானத்தை கெடுக்க ஏதாவது ஒரு தந்திரத்தில் வருவான். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்க முன்னால நீங்க ஒண்ணு செய்யணும். என்னன்னா, பலவான்களை முந்தி கட்ட வேண்டும். ஒரு நல்ல காரியத்தை நீங்க செய்யணும்னு தீர்மானிக்கும் பொழுது முதல்ல அதை கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான், அவனை முந்தி கட்டணும். வேதம் சொல்லுகிறது, நீ பூமியில கட்டுகிறது பரலோகத்திலே கட்டப்படும். அதை முந்தி கட்டிட்டு தான் நம்ம மீதி வேலையை பார்க்கணும். சிலர் வந்து எனக்கு பத்திரிகை கொடுக்க வருவாங்க, முதல் பத்திரிகை ஐயா உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன்னு வாங்க, வெரி குட் அப்படின்னு வாங்குவேன். ஏன்னா மீதி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இப்பதான் ஆரம்பிப்பாங்க. ஆமே.
முதல் பத்திரிகை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு ஊழியக்காரனை கொடுத்துட்டு அடுத்து ஆரம்பிப்பாங்க. நான் ஜெபிக்கும் பொழுது சில வார்த்தைகள் ஆச்சரியமா இருக்கும். என்ன சொல்லி தெரியுமா ஜெபம் பண்ண? ஆண்டவரே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பிள்ளைங்களுக்கு மேரேஜ்னு ஒன்று நல்லது கைகூடி வந்திருக்குது. ஆனால் இந்த பிசாசுக்கு அது கண்ணு பொறுக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் கோள் மூட்டி கெடுக்கணும்னு நினைப்பான், இல்லைன்னா வேணும்னே ஒரு ஆக்சிடென்ட் கொண்டு வந்து கெடுப்பான். அவங்க என்ன பண்ண, வீட்டில் இப்படிப்பட்ட நேரங்களில் அது ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் ஏதாவது ஒரு மரணமோ என்ன வந்துச்சுன்னா, ஐயையோ சகனம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் நல்ல திருமணமாக இருக்கும், ஆண்டவர் ஆயத்தம் பண்ணதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? முதலாவது பலவான்களை முந்தி கட்ட வேண்டும். அடுத்தபடியாக நான் அந்த பலவான்களை முந்தி கட்டிட்டு சொல்லுவேன், பிள்ளைங்க இப்போதான் ஆண்டவரை இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, எனவே இவங்க போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நீர் பாதுகாக்க வேண்டும். கல்யாணத்துக்காக பத்திரிகை கொடுக்க வர்ற இடத்துல ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கிறான். ஏன் தெரியுமா? ஊழியக்காரனுக்கு தெரியும் எங்கெல்லாம் இவன் வேட்டு வச்சிருப்பான், எப்படியெல்லாம் இதை அழிக்கணும்னு நினைப்பான், கெடுக்கணும்னு நினைப்பான். அடுத்து ரெண்டாவது சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பொண்ணு வீடா இருக்கலாம், பையன் வீடா இருக்கலாம். நமக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க தான் பத்திரிக்கை வச்சிருப்பாங்க, பையன் வீட்டுக்காரங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நினைக்கிறது பையன் வீட்டுக்கு பாதிப்புனாலும் பொண்ணுக்கு பாதிப்பு. நான் சொல்லுவேன், ஆண்டவரே இது பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தாலும் பையன் வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, தூரத்து உறவினர்கள் மத்தியில கூட ஒரு துர்ச்செய்தி வரக்கூடாது. தூரத்து உறவுகள்ல கூட ஒரு மரணம் வந்துட்டுன்னா கூட 10 பேர் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கல்யாணம் ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேஜில் தான் நடக்குமே தவிர முழு மனசா எல்லாரும் ஓகோன்னு வந்து கலகலப்பா வந்து நின்று, அதான திருமணம். எல்லாரும் வந்து நின்று சந்தோஷமா கொண்டாடுறது தான் திருமணம். அந்த திருமண நாள்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும், ஒரு அமைதி அந்த இடத்துல. அந்த தூரத்து உறவினர்கள் மத்தியில கூட ஒரு கெட்ட காரியமோ ஒரு கெடுதலோ துர்ச்செய்தியோ வரக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது சொல்லுவோம், ஆண்டவரே இவங்க இப்போ ஃபிசிக்கலாக தங்களை அலங்காரம் பண்ணிக்குவாங்க, உலக பிரகாரமாக மேக்கப்பு அது இது என்னென்ன பண்ணணுமோ, பெடிக்யூர் அந்த கியூர் இந்த கியூர் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்போல்லாம் பொண்ணுங்க தான் பண்ணாங்கன்னு பார்த்தா இப்போ பசங்க அதை விட பயங்கரம். ஆமே, அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிருவான். முன்னாடி எல்லாம் சேவ் பண்ணிட்டு வந்தால் தான் மாப்பிள்ளை லட்சணமாக இருப்பார். இப்போ தாடி வச்சுட்டு வந்தாதான் மாப்பிள்ளை லட்சணமா இருக்கான்னு பொண்ணுங்களே எதிர்பார்க்க. சரி, அது அவங்க ஸ்டைல். ஆனா நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பிள்ளைங்க ஆவிக்குரிய அலங்காரம் பண்ணி ஒரு புதிய உறவுக்குள்ளே போறாங்க. இந்த நாட்களில் என் பிள்ளைங்க சரீர பிரகாரமா எவ்வளவு அவங்கள அலங்காரம் பண்றாங்களோ அதை விட அதிகமா ஸ்பிரிச்சுவலா தங்களை அலங்காரம் பண்ணிட்டு கரை திரையற்ற ஒரு வாழ்க்கையை இவங்க 2 பேரும் தொடங்கணும். இதெல்லாம் அந்த பிரேயர்ல வைப்பேன். அதனால தான் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுவேன், எல்லாரும் எங்கள் கல்யாணத்துக்கு வரணும், ஆனால் யார் வர்றாங்களோ இல்லையோ நீங்கள் வர்றதுல நான் குறியா இருப்பேன். நீங்கள் தான் இந்த கல்யாணத்துக்கு வரணும், நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட், நீங்கள் தான் சீஃப் ப்ரைஸ் சொல்லி ஜெபம் பண்ணி இவ்வளவும் பண்ணாதான் அந்த காரியம் சந்தோஷமா அந்த திருமணங்கள் நடக்கிறது. இல்லைன்னா நிறைய போராட்டங்கள். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, முந்தின நாள் பொண்ணு திடீர்னு சொல்லும், இந்த கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஊரில் உள்ளவங்க எல்லாம் கூட கிளம்பி ட்ரெயினில் வந்துட்டு இருப்பாங்க, ஃப்ளைட்டில் வந்துட்டு இருப்பாங்க. நடராத்திரி சொல்லுவா முந்தின நாள், இல்லை கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்க. என்னான்னு கேட்டால் சொல்லுவா, இப்போ தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அவனுக்கு நிறைய பொண்ணு பிள்ளைங்களை நிறைய தொடர்பு இருக்குது. சொல்ல வேண்டிய நேரமா இது? ஆமே, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஜெபங்கள் ரொம்ப அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போனாலும் உன் போக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், உன் வரத்தை ஆசீர்வதிக்கப்படணும். அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியேசரை பார்த்து சொல்றாரு, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே கூட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவார். அப்படின்னா நீ இன்னை பொண்ணு பார்க்க போயிட்டு ஃபெயிலியர் ஆகி வரமாட்ட, போயிட்டு வரும்போதே சக்சஸாக நல்ல செய்தியோட வருவேன். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, 4 வாட்டி பொண்ணு பார்க்க போயிருக்கலாம், எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், 5வது வாட்டி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பொண்ணு பார்க்க போங்க, சக்சஸாக திரும்பி வருவீங்க. நீங்க சொல்ல, நான் வழிபடுகிற என் கர்த்தர் எனக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்புவார். ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தோட தான் சொல்லி அனுப்பினான், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன்னுடைய இந்த பெண் பார்க்க போகிற இந்த பிரயாணத்தை ஆண்டவர் உனக்கு வாய்க்க செய்வார். இன்னைக்கு பெண் பார்க்க போகிற பிரயாணம் வாய்க்கும், இன்டர்வியூக்கு போகிற பிரயாணம் கண்டிப்பா வாய்க்கும், விசாவுக்காக வேண்டி நீங்க அந்த கான்சுலேட் போற காரியங்கள் வாய்க்கும். 2 முறை போயிட்டு வந்திருக்கிறான், கான்சுலேட்ல உங்களுடைய விசாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனா இன்னைக்கு போங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோட நீங்க சொல்ல, நான் வழிபடும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக தூதனை அனுப்பி இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவா.
ஆமென். அதே போல சில வெளி தேசத்துக்கு போற பிள்ளைங்க படிக்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அம்மா அப்பா கூட்டு வருவாங்க. கஷ்டப்பட்டு எப்படியாவது ஐயாட்ட ஒரு சின்ன பிளஸ்ஸிங் வாங்கிட்டு ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்டத்துல வாங்கிட்டு போனோம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக தான் வருவாங்க. நான் இப்பவும் சொல்லுவேன், ஆண்டவருடைய வார்த்தை தான் அவங்களுக்கு முக்கியம். அதுதான் பாதுகாப்பு கொடுக்கும். நான் என்ன தெரியுமா சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண அவங்க அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ எங்கே போட்டோம், நான் சொல்லுவேன், ஆண்டவரே அந்த கண்ட்ரியில் எங்களுக்கு உங்களை விட்டால் யாரையும் தெரியாது, உண்மையிலே தெரியாது, இப்போ தான் புதுசாக போவாங்க. அந்த அமெரிக்காவில் எங்களுக்கு யாரும் தெரியும், உங்களை தான் தெரியும். யாரை நம்பி எங்கள் பிள்ளையை அனுப்ப முடியும்? உங்களை நம்பி தான் அனுப்ப முடியும். வார்த்தைகளை கவனமாய் கவனிப்பார். இந்த வார்த்தையை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு வேற யாரையும் தெரியாது ஆண்டவரே, உங்களை தான் தெரியும், உங்களை நம்பி நான் வேணா அனுப்புகிறேன் என் பிள்ளைய. அவங்க அம்மா கூட்டு வந்திருப்பாங்க. நான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரனா ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பாருன்னு வந்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையின்படியா நான் கேட்குறேன், உங்களை நம்பி வேணா பிள்ளைய அனுப்புகிறேன், நீங்கள் சரின்னு சொன்னால் பிள்ளைய அனுப்புகிறேன். அவனுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னா அங்கே போகிற இடத்துல ஆண்டவர் அவனுக்கு பாதுகாப்பும் கொடுப்பார், அவனுக்கு சமாதானத்தை கொடுப்பார், வியாதி இல்லாமல் காத்து கொள்ளுவார். அங்க இருக்கிற ஆகாரம் அவனுக்கு செட் ஆகும், அங்க இருக்கிற தண்ணி அவனுக்கு செட் ஆகும், கிளைமேட் செட் ஆகும், எல்லாம் செட் ஆகும். ஏன்னா அது எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்கிற ஆண்டவரை நம்பி நம்ம அனுப்புறோம். பிரயாணங்கள் உன் போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஏதோ புள்ள போனா படிச்சான் அப்படின்றது மாதிரி இல்லை, அவனுக்கு அங்க பாதுகாப்பு அவசியம். அதுவும் வெளி தேசத்துக்கெல்லாம் அனுப்பும்போது நீங்க கூப்பிட்டு திடீர்னு யாராவது ஒருத்தரை போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா நமக்கு யாரை தெரியும்? அங்கெல்லாம் இங்கே மாதிரி எல்லாம் போக மாட்டாங்க. ஆமென். பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னா அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம ஊரில் அப்படி இல்லை, ஊருக்கே தெரியும். இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, பிள்ளை என்ன பண்ணுறான், பிள்ளை எங்கே படிக்கிறான், மனைவி என்ன பண்ணுறாங்க, எங்கே வேலை செய்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஒரு குரல் கொடுத்தா போதும் 50 பேர் வந்து நிற்பாங்க இங்கே நம்ம ஊரில். ஆனால் அந்த ஊரில் குரல் கொடுத்தா வரமாட்டான். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாதான் அது அரை மணி நேரம் கழிச்சு வரும். அவன் என்ன சொல்கிறான், நீ யாரையும் கூப்பிடாத, ஆம்புலன்ஸை கூப்பிடுன்றான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என்ன கூப்பிடுன்றார். ஆண்டவர் சொல்றார், அழைத்தது மோடி வருகிறவர், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப யார்கிட்ட அவனை ஒப்படைச்சு அனுப்பணும்? கூப்பிட்ட உடனே விடுவிக்கிற ஆண்டவரிடத்துல தான் அவனை ஒப்படைச்சு அனுப்பணும். போக்கும் வரத்தும். நேற்றைக்கு வரைக்கும் கோர்ட்டு கேஸ் போயிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கலாம். நிறைய வாட்டி கோர்ட்டு கேஸ் போயிட்டு வந்திருப்பீங்க. ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர். இங்க இருந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் போய் அந்த கோர்ட் வாசல்ல கடந்து அப்படியே நின்னா, கூலா போய் நின்னோடனே என்னான்னு கூட கேட்க மாட்டாங்க. வாங்க ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு தேதியை போடுவாங்க, போட்டு வந்துடணும். இங்க எல்லா வேலையும் விட்டுட்டு போயிருப்போம், எல்லாம் மெனக்கெட்டு போய் இன்னைக்காவது ஒரு விடிவு காலம் வரேன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன்னுடைய கோர்ட்டு பிரயாணத்தை கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் அலைச்சல் எல்லாம் இன்னைக்கு தடுத்து நிறுத்த போகிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனமா இன்னும் முதல் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறேன்றத ஆண்டவர் உங்களிடத்துல பேசிட்டு இருக்கிறார், தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறார். கோர்ட்டுக்கு போய் சிலர் வெக்ஸ் ஆயிடுவாங்க. அந்த சொத்து வேண்டவே வேண்டாம், இவ்வளவு அலைஞ்சு அந்த சொத்து வேணுமா, இவ்வளவு அலைஞ்சு அந்த வேலை எனக்கு வேணுமா, எதுக்கு ஆற போடுறாங்க தெரியுமா? நம்ம வெக்ஸ் ஆயிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய போக்கையும் உன் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன். நீ கோர்ட்டுக்கு போனீன்னா உனக்கு நல்ல செய்தி வரன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பேங்க் அதிகாரி, உண்மையான ஒரு மனுஷன், அவரை எதுலையும் பழி வாங்க யாராலையும் முடியல. பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியாம, பொறி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று தேங்காய் துண்டை வச்சுட்டு அழகா அது உள்ள தெரியாம போகும், மாட்டிக்கும். அப்படி பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி ஒரு காரியத்தை அவங்க பண்ணி அவருடைய வேலையிலேருந்து அவரை தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 8-10 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறாரு. ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டார். ஒரு சீஃப் மேனேஜராக இருக்கிற ஒருத்தர் வந்து அங்கே இங்கே அலக்கழிக்கப்படும் போது எப்படி இருக்கும்? கூட இருந்து வேலை செய்தவங்களாம் எல்லாம் உண்மையில் அவரை தப்பாக தான் பார்ப்பாங்க. அவர் தப்பு பண்ணலன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. உண்மையிலே தப்புன்ட்டார் போல இருக்கு, அதனால தான் கையும் களவுமா விஜிலன்ஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை தப்பாக தான் நினைச்சாங்க. அவர் உடஞ்சி போயிட்டார். கடைசியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ மீட்டிங் வரும்போது சொன்னார், பிரதர் எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது, இந்த கோர்ட்டுக்கு அலைஞ்சு நான் வெக்ஸ் ஆகிட்டேன், ஏதாவது ஒரு விடிவு காலம் வரணும், எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் ஆகுது, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால் நான் ஜாயின் பண்ணலைன்னா என்னுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும், அப்படியாவது நான் இம்மீடியட்டாக போய் வேலையில் ஜாயின் பண்ணோம், எனக்கு ஒரு நல்லது நடக்கணும். அப்போ தான் அந்த சகோதரனுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நான் சொன்ன, ஆண்டவரே என் அன்பு சகோதரனுடைய கோர்ட்டு பிரயாணம் இந்த முறை ஆசீர்வதிக்கப்படணும், இந்த முறை கோர்ட்டு தீர்ப்பு சொல்லணும். இன்னும் நிறைய விசாரணை இன்னும் இருக்கு, இன்னும் விசாரணை முடியல, ஆனா அதுக்குள்ளால அலைஞ்சு ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துறதுக்குள்ளால 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது.
என்னைக்கு முடிச்சு என்னைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் இருக்குன்னார போய் வேலையில் சேர்ந்து என்னைக்கு பெனிஃபிட்ஸை வாங்குறது. எனக்கு நல்ல ஆவியில் உணர்த்தப்பட்டேன், இவர் தப்பே பண்ணலை. நான் சொன்ன, ஆண்டவரே இவருடைய நியாயத்தை நீர் தான் விசாரிக்கணும், இதுக்கு மேலே உனக்காக நான் வழக்காடுவேன் யுத்தம் செய்வேன்னு சொல்லியிருக்குங்க. என் அன்பு அண்ணனுடைய டோட்டல் கேஸ் கட்டை எடுத்து உங்கள் கையில் நான் கொடுத்துறேன், எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இமீடியட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணும், எங்கள் அண்ணனுக்கு சாதகமாக வரணும், இமீடியட்டாக அவர் போய் வேலையில் ஜாயின் பண்ணணும், நல்லபடியாக இருக்கும் பொழுது அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகணுமே தவிர அவருக்கு எந்த கேடுபாடும் வரக்கூடாது. என் பிள்ளைக்காக நீங்கள் வழக்காடுவேன் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வசனத்தின்படியா இந்த முறை இவருடைய கோர்ட்டு காரியம் அவருக்கு சக்சஸ் ஆகி அடுத்த மாதம் அன்பரின் பாதத்தில் சாட்சி நேரத்தில் என் அன்பு சகோதரனை, இந்த அதிகாரியை நான் கியூவில் பார்ப்பேன், என் அன்பு சகோதரன் அடுத்த மாதம் கியூவில் நிற்கணும் சாட்சி சொல்லி ப்ரே பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன், பிரதர் நீங்கள் வந்து மீட்டிங்கில் சாட்சி சொல்கிறதே நான் பார்க்குறேன், அடுத்த மீட்டிங்கில் நெக்ஸ்ட் அன்பரின் பாதத்தில் கம்மிங் மீட்டிங்கில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆண்டவருடைய வசனத்தை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனார். எல்லாருக்கும் ஆச்சரியம், இன்னும் விசாரணையே முடியல, அதுக்குள்ள எப்படி ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜு சொல்லிட்டார், இதில் இருக்கிறதே போதும் எனக்கு, அவர் தப்பே பண்ணலை, நீங்கள் புட்ட பண்ணி தான் இந்த காரியத்தை எல்லாம் வச்சிருக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியுது, அவருக்கு இந்த கேஸ்ல இருந்து விடுதலை, அவர் நிரபராதி என்று நான் விடுதலை கொடுக்கிறேன், அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த பேங்க் பிடிச்சு வச்சிருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒன்று விடாம கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி அடுத்த மாதம் மீட்டிங்கில் பார்த்தாச்சுன்னா அழகாக வந்து சூப்பராக சாட்சி சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்திட்டு போனார். ஹல்லேலூயா. வார்த்தை உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு இன்று முதல் கொண்டு நான் பாதுகாப்பேன் ஆசீர்வதிப்பேன் சொன்னாருன்னா உங்க கூட ஆண்டவர் வருவாருன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்க கூட வருகிறபடியினால் நாம் விசேஷித்தவர்கள். We are all VIPs. எப்ப தெரியுமா? ஆண்டவர் நம்ம கூட வந்தா நீங்க ஒரு விஐபி. ஆண்டவர் உங்க கூட கூட்டிட்டு போய் பாருங்க, போற இடத்துல எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வழி திறக்கும், நீங்களே நினைச்சே பார்க்க மாட்டீங்க. நான் சில நேரங்களில் சொல்லுவேன், ஆண்டவரே நான் இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இல்லை, இவ்வளோ நேரம் கடினப்பட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் கவுன்சிலிங் வந்திருந்தேன், அவங்கள விட்டுட்டு போக மனசு இல்லை, அவங்களுக்காக தான் இருந்தேன், ஆனால் மீட்டிங் இவ்வளோ நேரத்தில் போனோம், சென்னை டிராஃபிக் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் கூட வண்டியில் ஏறி உட்காருங்க, ஆண்டவர் அவர் அழைத்ததும் வருகிறவர், நம்ம கூட உட்காருவா, ஆண்டவர் உட்கார், நீங்கள் என் கூட உட்காருங்க, டிராஃபிக்கை கிளியர் பண்ண தேவதூதர்களை அனுப்புங்க. ராஜாதி ராஜா உள்ள உட்கார்ந்தா டிராபிக் வாசல் எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு திறந்திருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். ராஜாதி ராஜா பிரயாணம் பண்ணுகிற வாகனம். உங்க வாகனத்தை நீங்க வாங்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமா இருக்கும்படி நீர் என் கூட இந்த வண்டியில வரணும். கார் வாங்கிட்டு ஜெபிக்க வருவாங்க, பைக் வாங்கிட்டு ஜெபிக்க வருவாங்க. அப்பெல்லாம் அந்த பிள்ளைகள் எப்பவும் வசனத்தை சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். அந்த வசனம் தான் அவர்களுக்கு உயிர் மீட்சியை கொண்டு வர அற்புதங்களை செய்யும். அப்போ அப்படி வரும்பொழுதெல்லாம் நான் கார் பிரதிஷ்டை பண்ணும் பொழுதுதான் சொல்ல, ஆண்டவரே இந்த வண்டியில் என் பிள்ளைங்க யார் உட்கார்றதுக்கு முன்னால் நீங்கள் உட்கார்ந்துடணும், நீங்கள் கொடுத்த வண்டியில் நீங்கள் இல்லாமல் எப்படி ஆண்டவரே ஜெபம். அப்படிதான் நீங்கள் ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். நீங்கள் கொடுக்கலன்னா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கார் கிடைச்சிருக்காது. நீங்கள் கொடுத்த வண்டியில் நீங்கள் இல்லாமல் எப்படி அவர் டிராவல் பண்ண முடியும்? நீங்கள் இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. 2வது சொல்லுவேன், நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து நீ கையிட்டு செய்கிற காரியங்களை அனுகூலமாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வாகனத்துல இவன் பிள்ளை போகும் பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும். அடுத்தபடியா இந்த வண்டியில என்னெல்லாம் காரியமா போறாரோ போறதெல்லாம் சக்சஸ் ஆகணும். சிலர் குருட்டுத்தனமா வேற நம்பிக்கையில சொல்லுவாங்க, இந்த வண்டியில நான் போனா எனக்கு எல்லாம் சக்சஸ் ஆகும், இது எனக்கு ராசியான பைக்கு ராசி இல்ல, அந்த வண்டிக்குள்ளால உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் தான் நமக்கு ராசியானவர். ஹல்லேலூயா. அந்த பைக் அல்ல, அந்த வாகனம் அல்ல. நான் சொல்வேன், இந்த வாகனத்துல என் பிள்ளைங்க போற இடம் எல்லாம் சக்சஸ் ஆகணும், ஃபெயிலியர் ஆகி திருப்பி வரக்கூடாது. ஏன்னா நீங்க கொடுத்த கிஃப்ட், நீங்க கொடுத்த பிரசன்டேஷன், இன்னைக்கு பிறகு ஆண்டவர் அதான் செய்ய போறார். நேற்றைக்கு வரைக்கும் உங்களுடைய வண்டியில நீங்க தனியா போயிருக்கலாம், இன்னைக்கு பிறகு நீங்க பைக்ல போனாலும் சரி கார்ல போனாலும் சரி, ஆண்டவரை கூட்டிட்டு போனா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுத்தி வர எல்லா வண்டிக்காரங்களுக்கும் பாதுகாப்பு. ஆமென். ஆம் அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை, என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடக்கு. ஆண்டவரே இந்த வியாதிக்கெல்லாம் ஒரு விடைவு காலம் இல்லையாப்பா, நித்தமும் மருந்து சாப்பிட்டு
உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்காண்டவரே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையாப்பா. நித்தமும் கடன் வாங்கி என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறேனே, இந்த கடன் பிரச்சனைக்கு வேற முடிவே இல்லையாப்பா. இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையாப்பா. ஒவ்வொரு நாளும் அவமானத்துல செத்து பிழைக்கிறேன்னு ஆண்டவரே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதாப்பா. அழுதுட்டு இருந்தீங்கல்ல, கலங்காதே திகையாதே மகனே, நான் உன் தேவன், உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறான். உதவி கேட்டு போன இடத்துல உன்னை கேவலமா பேசி அனுப்பிட்டாங்களா? இந்த உதவியை நான் உனக்கு செய்யணும்னா இந்த கைமாறு நீ செய்யணும்னு சொல்லி வந்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிட்டாங்களா? என்ன சொல்லுகிறா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குவோம் மகளே, உன்னை ஏந்துவோம் மகளே, உன்னை சுமப்பேன் மகனே, உன்னை தப்புவிப்பேன். இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு வேலைக்கு வழி இல்லை, எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ, பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிகளை திறந்து தார். வெளிதேசத்திற்கு போவதற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுடைய ஃபைல், விசா ஃபைல் எல்லாத்தையும் உங்க கையில கொடுக்குறோம். நீங்க அதுல என்னென்ன குறை இருக்கோ நிறை இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விசா ஸ்டாம்பிங் ஆகும்படிக்கு ஆண்டவர் அந்த விசா அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்யும். எந்தெந்த பிள்ளைகள் திருமண காரியமாக பிள்ளைகளுக்காக முயற்சி எடுக்கிறார்களோ போகிற காரியம் அவர்களுக்கு வாய்க்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த கோர்ட்டு கேஸ் பத்திரம் எல்லாத்தையும் தூக்கி உங்க கையில கொடுக்கிறோம். நீர் என் பிள்ளைகளுக்கு வழக்காடும், என் பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்யும், என் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்து என் பிள்ளைகளுடைய அந்த கோர்ட்டு கேஸுக்கு அலைச்சலுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட வருமான வாசல்கள் திறக்கப்படட்டும். டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லும் இனி வருமானம் வரட்டும். பாழான ஸ்தலங்களை தேடுதல் அடைய செய்கிற ஆண்டவர் பாழடைஞ்சு கிடக்கிற இடங்களில் கர்த்தர் நல்ல வருமானத்தை கொண்டு வருவீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.